السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى أبويه وآله وأصحابه وبارك وسلم. وأيضا قال حميم والقرآن المبين إنا أنزلناه في ليلة إنا كنا منذرين فيها يفرق كل أمر حكيم. وقال رسول الله صلى الله عليه وسلم الدعاء مخ العبادة. ஏக வல்லவனாகிய அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாகவும் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களினுடைய அடிச்சுவடுகளை அடிப்பிசகாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று நாம் அனைவரும் ஒன்று கூடியிருக்கிற இந்த நாள் ஒவ்வொரு வருடமும் வரக்கூடிய பராத்தினுடைய இரவு. இந்த இரவிலே அல்லாஹ் இதை பற்றி குர்ஆனிலே லைலத்துல் கத்ரை பற்றி எப்படி சொல்லி காட்டுகிறானோ அதே போல இந்த இரவை பற்றியும் இறைவன் தனது அருள்மறையிலே சொல்லி காட்டுகிறான். ஹாமீம் வல் குர்ஆனில் முபீன் இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கத்தின் இன்னா குன்னா முன்திரீன். லைலத்துல் கத்ரை பற்றி இறைவன் சொல்கிற போது அந்த இரவிலே நாம் குர்ஆனை இறக்கினோம் என்று சொல்கிறான். அதே இறைவன் இந்த வசனத்திலே சூரத்துத் துஹான் என்கிற சூறாவிலே சொல்கிற போது இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கா, பரக்கத்து பொருந்திய ஒரு இரவிலே இந்த குர்ஆனை நாம் இறக்கி வைத்தோம் என்று இந்த பராத்தினுடைய இரவை பற்றி சொல்லி காட்டுகிறான். இப்ப நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வி மனசுல வரலாம். அல்லாஹ் லைலத்துல் கத்ர்ல குர்ஆனை இறக்கினானா, இல்ல லைலத்துல் பராத் என்று சொல்லப்படுகிற இந்த பரக்கத்தான இரவிலே குர்ஆனை இறக்கினானா? ஏன்னா ரெண்டு இடத்திலையும் அல்லாஹ் என்ன சொல்றான்? குர்ஆனை இறக்கியதால் இந்த இரவு சிறப்பு பெற்றது என்று சொல்கிறான். அப்ப இமாம்கள் சொல்லுவார்கள், லைலத்துல் இரண்டுமே சரியான வசனங்கள் தான். ஆனால் குர்ஆன் இருக்கிறதே லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் என்கிற அல்லாஹ்விடத்திலே ஒரு பலகை இருக்கிறது. இந்த உலகத்திலே ஒரு இலை கீழே விழுந்தாலும் அந்த பலகையிலே இல்லாமல் இல்லை. இந்த உலகத்திலே ஒரு எறும்பு ஊர்ந்து போனாலும் அந்த பலகையிலே இல்லாமல் இல்லை. அப்படி இறைவன் தன்னுடைய ஞானத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் அந்த லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் என்கிற பலகையிலே அல்லாஹ் எழுதி வைத்து விட்டான். கலமுக்கு உத்தரவிட்டான், பேனாவிற்கு எழுதுகோலை முதலிலே இறைவன் படைத்தான். அதனாலதான் குர்ஆன்ல நூன் வல் கலமி வமா யஸ்துரூன், நூன் மீது சத்தியமாக என்று சொல்கிற இறைவன் வல் கலமி வமா யஸ்துரூன், பேனாவின் மீது சத்தியமாக, எழுதுகோலின் மீது சத்தியமாக என்று தான் படைத்து இந்த உலகத்திலே கியாமத்து வரையிலும் வரக்கூடிய விஷயங்களை எழுதியிருக்கிற அந்த பேனாவின் மீதும் இறைவன் சத்தியம் செய்திருக்கிறான். அப்ப அந்த லவ்ஹுல் மஹ்ஃபூஸில் இருந்து குர்ஆன் முதல் வானத்திற்கு இறக்கப்பட்ட நாள் இந்த நாள். அதே போல லைலத்துல் கத்ரினுடைய இரவிலே முதலாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக் என்கிற சூரா இறக்கப்பட்டது லைலத்துல் கத்ரினுடைய நாள். ஆக முதல் வானத்திலே ஒரு மாளிகை இருக்கிறது, பைத்துல் இஸ்ஸா என்கிற மாளிகை. அந்த வானத்திற்கு லவ்ஹுல் மஹ்ஃபூஸில் இருந்து அல்லாஹ் இறக்கி வைத்த நாள் இந்த நாள். அது மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரவை பற்றி பிரத்யேகமான பல அறிவிப்புகளை செய்திருக்கிறார்கள். ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனைவியிடத்திலே நீதமான முறையிலே தங்கக்கூடியவர்கள் நாயகம். அந்த அடிப்படையிலே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கிக் கொண்டிருக்கிற போது படுக்கையிலே இருந்த பெருமானாரை நான் எழுந்து பார்த்தேன், பெருமானார் காணவில்லை என்று சொன்னார்கள். அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்யறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடிக்கொண்டு வெளியிலே செல்கிறார்கள். அப்படி செல்லுகிற சமயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜன்னத்துல் பகீ என்கிற கபர்ஸ்தானிலே தனது இரு கரங்களை வானத்தை நோக்கியவர்களாக துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பின்னால் யாரோ வருவதை பார்த்து அன்னை ஆயிஷா என்பதை உணர்ந்து கொண்ட பெருமானார் சொன்னார்கள், உனது நபி உனக்கு மோசம் செய்து விட்டார் என்று நினைக்கிறாயா ஆயிஷாவே அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா இரவினுடைய நேரம் இல்லையா, பொதுவாக ஒரு கணவர் காணாமல் போயிட்டா ஒரு பெண்ணுக்கு வருகிற சந்தேகம் அது. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி கேட்டாங்க. அப்போ உடனே, இல்லை நாயகமே, உங்கள் மீது போய் நான் சந்தேகப்படுவேனா, நீங்கள் படுக்கையிலே எழுந்து பார்த்தேன் காணவில்லை, அதனால எங்க சென்று விட்டீர்கள் என்று தேடிக்கொண்டு வந்தேன் நாங்க. அப்ப சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்னல்லாஹ யன்சிரு இல ஸமாஇ துன்யா, அல்லாஹ் என்ன செய்யறான், 7 வானங்கள் இருக்கிறது, அந்த 7 வானங்களை தாண்டி பூமியிலே நாம் அண்ணாந்து பார்த்தால் தெரிகிறது இல்லையா, இந்த வானத்திற்கு அல்லாஹ் இந்த லைலத்துல் நிஸ்ஃபி மின் ஷஅபான் என்று சொல்லப்படுகிற ஷஅபானினுடைய 15வது நாள் இன்றைய தினத்திலே அல்லாஹ் வருகிறான். வந்து அல்லாஹ் உலக மக்கள் அனைவரையுமே யக்ஃபிருல்லாஹு அதத ஷஅரி கல்பி கனமின், கல்பு கூட்டத்தார்கள் என்கிற ஒரு கூட்டத்தார் அரபு நாட்டில் இருந்தார்கள். அவர்களினுடைய ஆடுகளுக்கு அதிகமான முடிகள் இருக்கும். அந்த முடிகளினுடைய எண்ணிக்கைகள் அளவுக்கு அல்லாஹ் நரகவாசிகளை மன்னிக்கின்றான் அப்படின்னு சொன்னாங்க. எப்படி இந்த உலகத்துல சுதந்திர தினம் என்று ஒன்று இருக்கிறதோ, அதுபோல நரகவாசிகளுக்கு இறைவன் கொடுக்கிற சுதந்திர தினம் என்று. அது மட்டுமல்லாது இந்த தினத்தினுடைய சிறப்புகளிலே ஒன்றை சொல்லுவார்கள், இந்த ஷாபானிலிருந்து அடுத்து வரக்கூடிய ஷாபான் வரையிலும் யாரெல்லாம் உயிரோடு இருக்க போகிறார்கள், யாரெல்லாம் வஃபாத்தாக அல்லாஹ்விடத்திலே செல்ல போகிறார்கள், யாருக்கு எவ்வளவு வருமானம் இந்த வருடத்திலே வரப்போகிறது, யாருக்கு என்னென்ன பலா முசீபத்துகள் இந்த உலகத்திலே இறக்கப்படுகிறது ஆகிய 3 விஷயங்களை அல்லாஹ் இந்த இரவிலே தீர்மானம் செய்கிறான். அதனால இந்த இரவுக்கு நிறைய விதமான பெயர்களை சொல்லுவார்கள். லைலத்துல் பராத் என்ற பெயர் மட்டுமல்ல, பராத் என்றால் நரக விடுதலைக்கான இரவு என்று பொருள். அதே மாதிரி லைலத்துல் ஷக் என்று சொல்வார்கள், நம்முடைய தக்தீர்களை தீர்மானம் செய்கிற இரவு. இன்னொன்னு லைலத்துல் முபாரக்கா, பரக்கத்து பொருந்திய இரவு. ஒரு மனுஷனுக்கு வியாபாரத்துல பரக்கத்து இல்லைன்னு சொல்லுவாங்க, குடும்பத்துல பரக்கத்து இல்லைன்னு சொல்லுவாங்க, எங்களுடைய சந்ததிகளிலே பரக்கத்து இல்லை என்று சொல்வதை கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் உண்மையிலேயே அதிகமான காசு பணங்களுக்கு பெயர் பரக்கத்தல்ல, மாறாக குறைவான செல்வம் இருந்தாலும் நிறைவான வருமானங்கள், அதை கொண்டு நிறைவான தேவைகள் அடங்கப்பெற வேண்டும், நிறைவேறப்பெற வேண்டும், இதுதான் பரக்கத்து என்று சொல்வார்கள் அரபியிலே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அந்த பரக்கத்தை கொடுத்திருந்தான். ஹலீமா அம்மையார் ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமினா அம்மாவுக்கு பிறந்தவங்க. ஆனா ஹலீமா அம்மா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்து வந்து பால் குடிப்பாட்டுகிற தாயார். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்து வந்து என்ன செய்வாங்க, பால் குடிப்பாட்டுவதற்காக கொண்டு வருகிற போது அதாவது குழந்தைகளை, அனாதை குழந்தைகளை எடுத்து செல்வதற்காக ஹலீமா அம்மா வந்த ஒட்டகம் ரொம்ப பொறுமையா வந்துச்சு. ஆனால் எப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒட்டகையின் மீது ஏறி அமர்ந்தார்களோ, குதிரையை விட வேகமாக ஓடியது அந்த ஒட்டகம் என்று வரலாற்றிலே பதிவு செய்வார்கள். அது மட்டுமல்ல, ஹலீமா அம்மையாருக்கு அவர்களால் அவங்க வளர்க்கக்கூடிய ஆட்டுக்குட்டிகளுக்கு ஆட்டு மந்தை வச்சிருந்தாங்க. அந்த ஆடுகளுக்கு பால் சுரக்கவே சுரக்காது. ஆனால் எப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திற்கு போனார்களோ, அவர்கள் வைத்திருந்த எல்லா ஆட்டு மந்தைகளுக்கும் பால் சுரக்க ஆரம்பித்தது, பால் அதிகமாக கறக்க ஆரம்பித்தது. அவர்களிலே பரக்கத்துகள் கொட்டின என்று எழுதுவார்கள். அப்ப நம்ம
நம்முடைய தேவைகள் அதிகமாக இருந்தாலும் அதிலே அல்லாஹ் நிறைவான ஒரு பரக்கத்தை அல்லாஹ் தருகிறான் என்று சொன்னால் இந்த இரவிலே தருகிறான். அது மட்டுமல்லாது இந்த இரவினுடைய சிறப்புகளிலே இன்னொன்றை சொல்வார்கள். இப்னு ரஜப் என்பவர்கள் ஷாம் தேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனினுடைய மிகப்பெரிய தாபிஈன்கள், தாபிஈன்னு சொன்ன சஹாபாக்களை பார்த்தவர்களுக்கு தாபிஈன்னு சொல்லுவாங்க. அப்ப பெரும்பாலான தாபிஈன்கள் ஷாம் தேசத்தில் இருக்கிறாங்க, பலஸ்தீன்ல இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பாக இந்த பலஸ்தீனுக்காக ஷாம் தேசத்திற்காக துஆ செய்ததாக வரலாறுகள் வரும். ரசூலுல்லாஹ் சொல்வாங்க, அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபீ ஷாமிஹிம், யா அல்லாஹ் அவர்களுடைய ஷாம் தேசத்திலே பரக்கத்து செய் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஷாம் தேசத்தை பற்றி ஸல்லல்லாஹு சொல்கிற போது 40 இறைநேசர்கள் எந்நேரமும் அந்த ஊரிலே இருந்து கொண்டே இருப்பார்கள் அப்படின்னு அந்த ஊரை பத்தி சொன்னாங்க. அப்ப அந்த ஊரை பற்றி இப்னு ரஜப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, பெரும்பாலான இறைநேசர்கள் இந்த ரஜபினுடைய நாள் வந்துவிட்டால் அதிலே வணக்கங்களை அதிகமாக புரிவார்கள். குறிப்பாக இந்த லைலத்துல் பராத் என்று சொல்லப்படுகிற இந்த இரவை அவர்கள் விட்டதே கிடையாது. அவ்வளவு வணக்கங்களை அதிகமாக புரிவார்கள். ஏன்னா ஹதீஸிலே என்ன வார்த்தை வரும்னா, இந்த இரவிலே கண் விளைத்தவனுக்கு வஜபல் ஜன்னா, சொர்க்கம் கட்டாயம் என்று வருகிறது. அது மட்டுமல்லாது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய விளக்கங்களை சொல்லக்கூடியவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தானதற்கு பிறகு பூமி அழுதது என்று வரலாறு. அப்ப ஏன் அழுகிறன் அல்லாஹ் அந்த கடைசி காலகட்டத்திலே ஸல்லல்லாஹு கடைசி காலம், அப்ப பூமி அழுகிற போது அல்லாஹ் கேட்கிறான், ஏன் அழுகிறாய் பூமியே அப்படின்னு கேட்கிறான். அப்ப அந்த பூமி சொன்னதா, இவ்வளவு காலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாதம் என் மீது இருந்தது, நபிமார்கள் வந்து கொண்டே இருந்தார்கள் பெருமானார் வருவதற்கு முன்பு வரையிலும். ஆனால் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகிவிட்டால் அந்த பாக்கியத்தை நான் இழந்து விடுவேனே என்று அழுதது. அப்ப அல்லாஹ் சொன்னானா, கவலைப்படாதே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகிவிட்டால் நபித்துவம் தான் முடிந்திருக்கிறது. ஆனால் அவர்களுடைய உம்மத்திலே வரக்கூடிய நல்லடியார்கள் அவர்களுடைய இதயங்கள் எல்லாம் நபிமார்களினுடைய இதயங்களாக இருக்கும். அவர்களுடைய பாதங்களை சுமக்கக்கூடிய பாக்கியங்கள் உனக்கு கிடைக்கும் என்று சொன்னார்கள். அப்ப நாம் எல்லாம் நல்லோர்களாக மாறுவதற்காக இறைவன் கொடுத்திருக்கிற ஒரு இரவு தான் இந்த இரவு. இந்த நாள்ல முதல்ல ஒரு மனிதன் எதை செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஜுன்னூனே மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்வாங்க, மனிதன் பாவ மன்னிப்பு கேட்கணும். ஆனா பொதுமக்களினுடைய பாவ மன்னிப்பு என்ன தெரியுமா? பாவங்களை விடுவது, அல்லாஹ்விடத்திலே நெருங்குவது. இது பொதுமக்களுடைய பாவ மன்னிப்பு தேடுதல். 5 வேளையை தொழுகணும், நீங்க இதுவரைக்கும் செஞ்சுட்டு இருந்த பாவத்தை விடணும். இது சாதாரண மக்களினுடைய பாவ மன்னிப்புன்னு சொன்னாங்க. 2வது சொன்னாங்க, அல்லாஹ்வை நீங்கள் நெருங்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய தௌபா என்ன தெரியுமா? தருக்குல் மஆசி வ தருக்குல் கஃப்லா அப்படின்னு சொன்னாங்க. பாவத்தை விடுவதோடு மட்டுமல்லாமல் கஃலத் என்கிற பொடுபோக்குத்தனத்தை நீங்கள் தூக்கி எறிய வேண்டும். எந்நேரம் பார்த்தாலும் அல்லாஹ்வினுடைய சிந்தனை உங்களுக்குள் வர வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க அதுக்காக வேண்டி வேலைகளை விட சொல்லவில்லை. உங்களுடைய உத்தியோகங்களிலே நீங்கள் இருந்தாலும் உங்களுடைய எண்ணங்களிலே அல்லாஹ் நிறைந்திருக்க வேண்டும். சுஃபியானு ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்கிற மிகப்பெரிய இறைநேசர். எந்த அளவுக்குன்னா, அவங்க பள்ளிவாசலுக்குள்ள இடது காலை எடுத்து வச்சுட்டாங்க. பள்ளிவாசலுக்குள்ள எந்த காலை வச்சு நுழையணும்? வலது காலை வைத்து நுழைய வேண்டும். ஆனா இடது காலை எடுத்து வச்சு நுழைந்த உடனே அல்லாஹ்விடத்திலிருந்து அசரீரினுடைய சத்தத்தை அவர்கள் கேட்கிறார்கள், யா ஸௌர், காளை மாடே அப்படின்னு அல்லாஹ் அவங்களை கூப்பிடுறான். அப்ப நாம் செய்கிற தவறான அப்ப என்ன அளவுக்கு அவங்க அல்லாஹ்விடத்தில் நெருங்கியிருப்பாங்கன்னு சொன்னா, இதுவரையிலும் செய்யாத இவர், இதுவரையிலும் இடது கால் எடுத்து வைத்து பள்ளிவாசலுக்குள் நுழையாத அவர் தனது வாழ்நாள்ல ஒரு முறை நுழைந்து விட்டார். அதனால அல்லாஹ் அவர் என்ன செய்யறான்? இவரை நம்ம செலுத்திடுவோம். அல்லாஹ்வே நேரடியாக வந்து அவரை செல்லமாக என்ன செய்கிறான்? காளை மாடே அப்படின்னு சொன்னான். அந்த பெயரை கடைசி வரையிலும் தன்னுடைய பெயரோடு இணைத்துக் கொண்டார்கள் அந்த சுஃபியானு ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அப்ப நாம என்ன செய்யணும்?
எல்லா நிலைகளிலும் நம்முடைய நாயகத்தினுடைய சுன்னத்துகளை கடைபிடிக்க வேண்டும். சின்ன சின்ன சுன்னத்துகள் தான், ஆனால் அதை நாம் கடைபிடித்தால் அல்லாஹ் அதிகமான நலவுகளை தருகிறான். ஒழுவை செய்து முடித்ததற்கு பிறகு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் அப்படின்னு துஆவை ஓதிவிட்டு அல்லாஹ் ஜஅல்னி மினல் முத்தஹஹிரீன, யா அல்லாஹ் பரிசுத்தவான்களில் என்னை ஆக்கிவிடு, தௌபா செய்யக்கூடியவர்களில் என்னை ஆக்கிவிடு ஒருவர் துஆ செய்தால் அந்த 5 வக்த் அவர் செய்யக்கூடிய துஆல அல்லாஹ் என்ன சொல்றான், எந்த சொர்க்கத்தில் வேண்டுமானாலும் நீ நுழைந்து கொள் அப்படின்னு சொல்றான். அப்ப இதெல்லாம் நடைமுறைகளிலே நாம் கடைபிடிக்க வேண்டிய சுன்னத்துக்கள். அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும், உங்களுடைய கடைகளை நீங்கள் திறக்கிறீர்களா, வியாபாரத்திற்கு நீங்கள் செல்கிறீர்களா, பிஸ்மில்லாஹ்வை நீங்கள் கையாளுங்கள். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, எந்த ஒரு அமலிலே பிஸ்மில்லாஹ் இல்லையோ பஹுவ அஜ்தம், அது துண்டிக்கப்பட்டது அப்படின்னாங்க. அது மட்டுமல்லாது இன்றைய நடைமுறை சமுதாயம் சீரழிவிலே போய்கொண்டிருக்குவதற்கு பெரும்பாலான காரணங்களில் ஒன்று, அவர்கள் அதிகமான தொலைபேசிகளை கையிலே எடுக்கிறார்கள். தொலைபேசி ஒரு காலத்துல நம்முடைய தகவல்களை பரிமாற்றம் செய்வதற்காக இருந்தது. ஆனா இன்றைய காலகட்டத்தில் பிறருடைய உயிரை பறிப்பதற்கு அது காரணமாக ஆகி கொண்டிருக்கிறது. கேரளாவிலே ஒரு செய்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. சிஞ்சிதா முஸ்தபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, இஸ்லாமிய பெண் அப்படின்னு எழுதுறாங்க. அந்த பெண்மணி என்ன செய்யறாங்க, ரீல்ஸ் என்கிற அந்த இன்ஸ்டாகிராம் போன்ற பக்கங்களை பயன்படுத்துகிறார்கள். அதற்காக வேண்டி பேருந்திலே அவர்கள் ஏறுகிற போது ஒரு அந்நிய ஆள், அவர் யதார்த்தமா அந்த அம்மா மேல பஸ்ல ஓடக்கூடிய பேருந்துனா கண்டிப்பா அசைவுகள் இருக்கத்தான் செய்யும். யதார்த்தமாக அவர் மோதுகிறார். ஆனால் அந்த அம்மாவினுடைய வீடியோ எடுப்பதன் மூலமாக ஒரு கட்டத்துக்கு மேலே தவறு செய்யாத அந்த நபருக்கு உள்ளுணர்விலே குற்றுணர்ச்சி ஏற்படுகிறது. குற்ற உணர்ச்சி ஏற்பட்டு தன்னைத்தானே அவர் உயிரை மாய்த்துக் கொள்கிறார். தீபக் என்கிற 35 வயது இளைஞர். அப்ப என்ன காரணம், ஒரு இஸ்லாமிய பெண்ணின் மூலமாக சமுதாயம் சீர்திருந்த வேண்டுமே தவிர, சமுதாயத்திற்கு படிப்பினையாக இருக்க வேண்டுமே தவிர, அன்னை பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வெளியில வந்தாங்கன்னு சொன்னா, வயசான அம்மா ஒரு அம்மா உள்ள போச்சு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டுக்குள்ள. அலி ரலியல்லாஹு அன்ஹு உடனே வந்து பார்த்தாங்க, யார் ஒரு அம்மா வயசான அம்மா நம்ம வீட்டுக்குள்ள வந்துச்சு, யார் பாத்திமான்னு கேட்டாங்க. உடனே சொன்னாங்க, நான் தான் அலி அவர்களே, அல்லாஹ்விடத்திலே துஆ செய்திருக்கிறேன். நான் வெளியிலே சென்றால் என்னுடைய வயோதிகங்கள் வெளிப்படுத்த வேண்டும், என்னுடைய வயது இளமைகள் வெளிப்படுத்த கூடாது, யாருதான் துஆ செஞ்சிருக்கேன் நாங்க. அப்ப இந்த அளவுக்கு உண்டான பெண்மணிகளாக நம்முடைய பெண்கள் மாற வேண்டும். அப்ப இப்படி மாறினதுனால தான் அன்னை பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பத்தி ஒரு விஷயத்தை சொல்வாங்க. நாளைக்கு சொர்க்கத்துக்கு அவர்கள் செல்கிற போது உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரை பார்த்தும் அல்லாஹ் தன்னை பார்வையை தாழ்த்துங்கள்னு சொல்வாங்க. உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் பார்வைகளை தாழ்த்தி விடுவார்கள். அன்னை பாத்திமா மட்டும் தனியாக சொர்க்கத்திற்கு நடந்து செல்வார்கள். அன்னை பாத்திமா மட்டுமல்ல, பாத்திமாவை போல் யாரெல்லாம் இன்றளவிலும் வாழ்கிறார்களோ அவர்களும் சொர்க்கத்துக்கு போவாங்க. இன்னைக்கு நம்முடைய வீட்டு பெண்களையும் இது போன்று நாம் வளர்த்து கடமைப்பட்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, அடுத்து நம்முடைய சமுதாயம் இன்று போய்கொண்டிருக்கிற விஷயம் எதுன்னா, நிறைய பிக்பாஸினுடைய மோகங்கள். பிக்பாஸ் என்கிற ஒரு சீரியல் போடப்பட்டிருக்கிறது. அதிலே மற்றவர்கள் அனைவரையும் ஒரு அறைக்குள்ளே அடைத்து அவர்கள் செய்கிற அந்தரங்கங்களை புகைப்படம் பிடித்து காட்டுகிறார்கள். அப்ப பராத்துன்னு சொன்னா நம்ம விடுதலையாகணும்னு சொன்னா, இது போன்ற பாவங்களை விட்டெல்லாம் விடுதலை ஆனால் தான் நமக்கு உண்மையான பராத். இல்லை என்று சொன்னால் நான் விடுதலை ஆகியதற்கு அர்த்தமே கிடையாது. அப்ப அவர்களுடைய அந்தரங்கங்களை எல்லாம் ஒருவன் கண்காணிக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாம் என்ன சொல்லுது, உங்களுடைய வீட்டில் ஒருத்தன் கண்ணை விட்டு எட்டி பார்க்கிறான்னு சொன்னா அவனுடைய கண்ணை நீங்கள் உடையுங்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அந்தரங்கங்களை, மற்றவர்களுடைய அந்தரங்கங்களை நீங்கள் பார்ப்பதை ஒரு பொழுதுபோக்காக இன்றைக்கு ஆக்கி வைத்திருக்கிறார்கள். அப்ப ஒரு வெட்கம் என்பது பெண்ணுக்கு மட்டுமே உரியது என்று நினைக்கிறார்கள். ஆனால் ஆணுக்கும் அது உரியது என்பதை ஒவ்வொரு குதுபாவினுடைய மேடைகளிலும் ஜாமிஉல் குர்ஆன் காமிலில் ஹயா வல் ஈமான், ஈமானிலே பரிபூரணமானவர்கள், வெட்கத்திலே பரிபூரணமானவர்கள் என்று அண்ணல் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நாம் சொல்கிறோம். காரணம் என்னன்னா, அவர்களை பார்த்து மலக்குகள் வெட்கப்படுகிறார்கள் என்று பெருமானார் சொன்னார்கள். நம்மளை பார்த்து மலக்குகளும் வெட்கப்பட வேண்டிய அளவுக்கு நம்முடைய வெட்க குணங்களும் உயர்ந்திருக்க வேண்டும். அதே மாதிரி
இன்றைய இந்த மொபைலின் காரணமாக நம்முடைய நேரங்கள் வீணடிக்கப்படுகிறது. பெருமானார் சொன்னார்கள், உங்களுடைய 5 வருவதற்கு முன்னால் 5 நீங்கள் கடைபிடித்துக் கொள்ளுங்கள், பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அடுத்த வருடம் ரமலானை, அதாவது அடுத்த வருடம் வரக்கூடிய பராத்தை நீங்கள் அடைய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய வயதை, உங்களுடைய எண்ணங்களை, உங்களுடைய அக்லாக்குகளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்தில் நெருங்கியவர்களாக நீங்கள் அடுத்த வருடம் தொழுகைக்கு வருகிற போது அல்லாஹ் உங்களை என்ன செய்யணும்? இடது கால் வைக்கும் போது என்னுடைய சௌரே, என்னுடைய காலையே என்று அல்லாஹ் உங்களை செல்லமாக அழைக்க வேண்டும். அந்த அளவுக்கு உண்டான மாற்றங்களை உங்களுடைய உள்ளங்களில் அல்லாஹ் ஏற்படுத்துவானாக. அதே போல் சுபுவினுடைய நேரம் வரையிலும் வணக்கங்களை புரியுங்கள். ஏனென்றால் இந்த இரவை பற்றி அல்லாஹ் சொல்கிற போது வரக்கத்துகள் இறங்கிக் கொண்டே இருக்கிறது. எனவே வல்ல ரஹ்மான் எதையெல்லாம் நாம் கேட்டோம் அந்த அடிப்படையிலே வாழ்ந்து, அதே போல இந்த பராத்தினுடைய இரவிலே நாமும் நரக விடுதலை பெற்ற, பாவங்களில் இருந்து விடுதலை பெற்ற நடுநிலையாளர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.